இப்படி வந்து பண்ணிட்டாங்க நம்ம மனோஜ். மனோஜ் இருக்கிறாரே, அவன் ஒரு லூசு பையனாக இருக்கான். எந்த வேலை செஞ்சாலும் சரி, அதில் ரொம்ப ஒரு கேவலமான ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு படித்தேன்னு சொல்லி ராவடி பண்ணிருக்கேன். எதுக்கு தான் அந்த மனோஜ் வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்கானே தெரிய மாட்டேங்குது. தேவையில்லாமல் போய் ஷோரூமில் படுத்துக்கிட்டு அங்கே எலி வருது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் அம்மா வந்து இந்த ஒரு விஷயத்தில் வந்து புரிஞ்சுக்க போகிறது என்னென்னா, மீனாவை விட வந்து பார்த்திங்கன்னா விஜய் அம்மாவை வந்து யாருமே நல்லாவே பார்த்துக்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அம்மா வந்து மீனா வந்து புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னா, ஒரு சின்ன விஷயம் கூட வந்துட்டு மீனா வந்து ஞாபகப்படுத்து. ஒரு காஃபி போட்டு தந்தால் கூட மீனா வந்து ஞாபகப்படுத்து. கண்டிப்பாக நம்ம மீனாவை வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க நம்ம விஜய் அம்மா. ஆனால் அங்கே போய் ஸ்ருதி வீட்டில் இருக்காங்க. அது எத்தனை நாள் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே டவுட் தான். என்னென்னா, இவங்களோட கேரக்டர் அவங்களோட கேரக்டருமே ஒத்தே வராது. நம்ம மீனா வீட்டிலன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. ஆனால் ஸ்ருதி வீட்டில் அப்படி கிடையாது. ஸ்ருதியாக வந்து வச்சு செஞ்சுருவாங்க. அவங்க அம்மா அதுக்கு மேலே தான் அப்படின்னு சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை ஐயாவுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா மீனா வீடு தான். அப்போ இருந்தே ரோஹினி வீட்டுக்கும் போக மாட்டார், ஸ்ருதி வீட்டுக்கும் போக மாட்டார், மீனா வீட்டுக்கு மட்டும்தான் வருவார். உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவோட அவங்க அம்மா வந்துட்டு அண்ணான்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக இருக்காங்க. இந்த கதையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டு இருந்துச்சா, இப்போ கொஞ்சம் டவுனாக போயிட்டுருக்கு. இந்த வீட்டை வச்சு வேறு ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு ஒரு மாதிரி போர் அடிக்குதுன்னு சொல்ல மாட்டேன், ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. பாவம், அவர் பெரிய மனுஷன், அவரை போய் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. சீக்கிரமாக வந்துட்டு அவர் வீடு வந்து திரும்ப கிடைக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் வந்து தெரிவிக்கணும்னா கண்டிப்பாக தெரிவிங்க. நம்ம சிறகடிக்க ஆசை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை பாருங்கள். பாய்.